Okay, so last video ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது an EMF induced in the coil. Okay, we said an EMF induced in the coil which oppose the rate of change of flux. Correct. So EMF வந்து ஒரு காயில்ல ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணும், ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி அந்த கரண்ட், அதுல இருந்து அந்த ஃப்ளக்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளக்ஸ்னால என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஏன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி ஹாவ் இப்போ டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்டோட டைரக்ஷனை பத்தி பார்க்க போறோம். சே தெர் இஸ் அ காயில். ஓகே, சே தெர் இஸ் அ காயில். ஸோ இந்த காயில்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த பேப்பர், இட் இஸ் பாசிங் இன்டு த பேப்பர், இட் இஸ் பாசிங் into the paper. Okay, so இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த into the paperல வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஃப்ளக்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ if you see this part, all the magnetic field is going into the paper. ஓகே, ஸோ அப்போ இதோட கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the current would be clockwise direction, because current clockwise directionல இருந்தால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ள போக முடியும். கரெக்ட். கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியில வரும். ஸோ இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் வில் பி ஆப்போசிட் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ என்னோட கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, மை கரண்ட் இஃப் இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், என்டர் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், அது வந்து எக்ஸிட் பண்ணும், அப்போஸ் பண்ணும். கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன காயில் வந்து எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வந்துச்சுன்னா அதை அப்போஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே போச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த காயிலோட கரண்ட் வந்து என்ன ஆகணும், இட் ஷுட் பி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், இட் ஷுட் பி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஸோ தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்ஸ் அவுட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணும். எப்பவுமே கரண்ட் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்போஸ் பண்ணணும். இது ஒன் வே. ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதா. சே there is a coil, இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கு, and we have a magnet. Okay, and we have a magnet, this is a north pole and this is a south pole. இப்போ மேக்னெட் வந்து காயிலுக்குள்ள போக போகுது, அப்போ இந்த காயில் என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்னேன், காயில் have a property which oppose the rate of change of flux. ஸோ அப்போ இப்போ காயிலுக்குள்ள இது போகும்போது இந்த காயிலே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நார்த் போலை கிரியேட் பண்ணிடும், ஏன்னா உள்ள போச்சுன்னா அப்போஸ் பண்றதுக்கு. ஸோ இங்கே ஒரு நார்த் போலை கிரியேட் பண்ணிடும், இங்கே ஒரு சவுத் போலை கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ இதோட இந்த காயிலில் கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில வருதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த டைரக்ஷன்ல இருந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில வரும், the current should be flows in anti clockwise direction. ஏன்னா clockwise-னா இந்த பக்கம் போகும். ஸோ அப்போ இந்த சைட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில வர மாதிரி வந்துடும். ஸோ கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் சைட்ல வெளியில வர மாதிரி இருக்கும். ஸோ the current flows here would be anti clockwise direction. Okay, so இந்த டைரக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஒன் மோர் எக்ஸாம்பிள் வில் ரைட். சே அதே காயில் தான், ஓகே, அதே காயில் தான், இப்போ என்ன அதே மேக்னெட் தான், இப்போ இது நார்த் போல், இது சவுத் போல். இப்போ இந்த மேக்னெட் வந்து உள்ள என்டர் ஆகிற மாதிரி போட்டோம். இப்போ இந்த மேக்னெட் வந்து காயிலை விட்டு வெளியில போகுது அப்படின்னு நம்ம எழுதும் போது என்ன பண்ணணும், மேக்னெட் காயில் என்ன பண்ணும், வெளியில போற மேக்னெட்டை வெளியில போகாத இங்கே இரு அப்படின்னு சொல்லும். தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காயில். ஸோ அப்போ வெளியில போற மேக்னெட்டை இங்கே என்ன பண்ணா உள்ளே இருக்க வைக்கிறதுக்கோசம் இட் வில் கிரியேட் அ சவுத் போல் ஓவர் ஹியர் அண்ட் இட் வுட் பி அ நார்த் போல் ஓவர் ஹியர். ஸோ அப்போ இங்கே சவுத் போல், இங்கே நார்த் போல், நார்த் சவுத் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இட் வில் ட்ரை டு புல் பேக் த மேக்னெட். அப்போ இப்போ வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்போ இந்த டைரக்ஷன்ல வெளியில போகும், ஏன்னா நார்த்ல வெளியில போகும், சவுத்ல என்டர் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் அப்போ இதோட கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்தால் நம்மளுக்கு இந்த சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ த கரண்ட் ஷுட் பி clockwise direction. So current வந்து இங்க இதுல இருந்து எப்போ இருக்கும்னா clockwise directionல இருக்கும். Okay, so you have to understand that ஒரு காயிலோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்போஸ் பண்றது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும், that would be the direction of the current. Okay, so இந்த ப்ராப்பர்ட்டி you have to keep it in your mind because this is a very important thing in this entire lesson. இதை வச்சு தான் நம்ம further proceed பண்ண போறோம். Okay.